இன்னைக்கு ரிலீஸ் ஆன எல்ஐகே படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஏஐக்கும் ஹியூமன் ஹார்ட்க்குமான ஒரு ஸ்டோரி தான் இந்த எல்ஐகே. எல்ஐகேங்கிறது ஒரு ஆப். ஃபியூச்சரில் அந்த ஆப் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் லவ்வே டிசைட் ஆகுது. ஒரு கட்டத்தில் அந்த ஆப்பால் பிரதீப்க்கும் கிருதி செட்டிக்கும் பிரேக்கப் ஆக இதுக்கடுத்து பிரதீப் பண்ண போகிற சம்பவங்கள் தான் இந்த எல்ஐகே. எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்தது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸ்டோரி 2040s நடக்கிற மாதிரி வரும். இவங்க காமிச்ச அந்த 2040s இப்படி தான் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை. பட் அந்த வேர்ல்டை விக்னேஷ் சிவன் டிசைன் பண்ணது செம்மையாக இருந்தது. ஒரு சீன்லையுமே விஷுவல்ஸ் மிரட்டிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு புது விஷயம் ஒரு சீன்லையுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ 5G நெட்ஒர்க் தானே இங்கே இருக்குது. ஆனால் அந்த டைம் பீரியடில் 9G நெட்ஒர்க் இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ட்ரோனில் தான் டெலிவரி ஆகும். தலைவர் 179 ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட அந்த டிசைனே செம்ம ரிச்சாக இருக்கும். அங்கே உள்ள அந்த டாக்டர்ஸோட ஸ்டெட்டோஸ்கோப்பும் ஒயர்லெஸ்ஸாக இருக்கும். இந்த வேர்ல்டில் ரீல்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் லைக்ஸ்க்கும் அடிக்டான ஒரு பொண்ணோட ஹீரோக்கு லவ் வருது. ஆக்சுவலாக ஹீரோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாத ஒரு ஆள். ஸோ இவங்களுக்குள்ள நடக்க போகிற சம்பவங்கள். இதுக்கு வில்லனா அந்த ஆப்பை டெவலப் பண்ண எஸ்ஜே சூர்யானா அந்த செட்டப்பே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ட்ரோல் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. பிரதீப்பும் எஸ்ஜே சூர்யாவும் பர்ஃபார்மன்ஸ்லாம் கலக்கிட்டாங்க. எஸ்ஜே சூர்யா டுவர்ட்ஸ் எண்டில் ஒரு டான்ஸ் ஆடுவார். அது அல்டிமேட் ஃபன்னாக இருந்தது. சீமானோட போர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக இதில் சீமான் ஒரு சீனை தவிர மற்ற எல்லா சீன்லையும் தமிழ்லே பேசி சீமானே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. ஒரு டைலாக் இந்த படத்தில் வரும். வெளிநாட்டு குளிர்பானத்தை குடிக்கிறப்ப தலை குனிஞ்சு தான் குடிப்பாங்க, ஆனால் நம்ம ஊர் இளநீரை குடிக்கிறப்ப தான் தலை நிமிந்து குடிப்பாங்கன்னு சீமான் சொல்கிற டைலாக் செமையாக இருந்தது. அனிருத் மியூசிக் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோனே சொல்லிடலாம். வழக்கம் போல கலக்கிட்டாரு. இந்த மூவி பொறுத்த வரைக்கும் விக்கி ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த வேர்ல்டு உங்களுக்கு பிடிச்சா இந்த படமும் பிடிக்கும். உங்களுக்கு அந்த வேர்ல்டு செட் ஆகலனா இந்த படம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ இந்த படம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு இந்த வேர்ல்டை செட் பண்ணது நல்லா இருந்தது. பட் இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக கொடுத்துருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஸோ இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜென்சி கிட்ஸ் சிட்டிஸில் உள்ள ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ரூரல் சைடு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒர்க் ஆகுமாங்கிறது டவுட்றான். இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் மூவி. சில லிப்லாக் இந்த படத்தில் வரும். ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்சான மூவி தான் இந்த எல்ஐகே. ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.